நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா, ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த நாடு வந்து நல்லா முன்னேறணும். பாலியல் தொல்லைலாம் நடக்கக்கூடாது. போதைப் பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது. போதைப் பொருட்கள்லாம் இல்லாம அப்துல் கலாம் சொன்னாரு வல்லரசு நாடா ஆகணும்னு. அதே மாதிரி அந்த போதைப் பொருட்கள்லாம் இல்லைன்னா வல்லரசு நாடா ஆயிடுச்சுன்னா அது கோடான கோடி நன்றி சொல்வோம் நாங்களாம். புதுசா வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு வராரு. வரும்போதே வந்து கரூர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்களை அரசியல்ல நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணன் வந்து நல்லது தான் செய்யறாரு. கெட்டது யாருக்கும் செஞ்சது கிடையாது. இந்த நல்லது 3 மாநாடு நடந்தது. புரிஞ்சுதா? 3 மாநாடுலயும் ஜெயிச்சாரு. இப்ப 4வது ஊர்வலம் போய் அந்த கரூர்ல போயிட்டு ஏதோ ஒரு சில இது நடந்துச்சு. எல்லாம் பிளான் போட்டு பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இது மாதிரிலாம் பண்ணா இந்த வருஷம் வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. எல்லாம் வந்தவங்க எல்லாம் ஏமாத்திருந்தாங்கிறாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவர் என்னதான் செய்யறாருன்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. அவர் வந்தா நல்லதுதான் நடக்கும். தப்பெல்லாம் எதுவுமே நடக்கும். ஃபுல்லா ரவுடிசம் தான் நடக்குது இங்க. இந்த ஆட்சியில ஒரே ரவுடிசம், அமுக்கெல்லாம், திருட்டு, கொலை, ஆனா அக்குறுமம் தான் நடக்குது. இப்ப இதுவரை வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தல. அதாவது யார்கிட்டயும் வந்து நேரடி கேள்விகளுக்கு பதில் சொல்லல. ஒருவேளை அப்படி பதில் சொன்னாருன்னா அவரு எந்த மாதிரி அரசியல் பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரிய வரும்ல. நல்ல அரசியல் தான் பண்ணுவாரு. இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்லா உதவி செய்வாரு. எங்களையும் சம மனிதர்களா மதிப்பாங்க அவர் ஆட்சி வந்துச்சுன்னா. ரொம்ப நன்றி. கண்டிப்பா நாங்க ஓட்டே எங்க விஜய் அண்ணாக்கு தான். நாங்களே விஜய் அண்ணாக்கு தான் போடுவோம் ஓட்டு. ரொம்ப நன்றி. 2 months தான் இருக்கு. ஸோ 2025ல ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அதோட ப்ராக்ரஸ் என்ன நிலைமையில இருக்கு? ப்ராக்ரஸ் என்ன ப்ரோ, இப்போதைக்கு ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தேன். பாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இயர் முடிகிறக்குள்ள இன்னொரு கம்பெனி மாறலான்ட்டு இருந்தேன். அது இப்போ தான் பேப்பர் போட்டிருக்கேன். எனக்கு 90 days நோட்டீஸ் பீரியடு. அப்புறம் ஜனவரிக்குள்ளே மாறிடுவேன். அதான் பெரிய ரெசல்யூஷன். ஏன்னா இது கொஞ்சம் டாக்ஸிக்கான கம்பெனியாக அதனால மாறணும்னு தான் எடுத்துருந்தேன். ஒரு மெசேஜ், ஒரு கம்பெனினா இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது, இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மாற்றணும்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலே போதும். எம்ப்ளாயிஸ் கிட்ட, மேனேஜர்ஸும் சரி, டிஎலும் சரி, கொஞ்சம் இப்போ எப்படி சொல்கிறது, ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டால் கொடுக்க அலோவ் பண்ணலாம். ரீசனபிளான ரீசன் இருந்தால் போதும்ல ப்ரோ. அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த கம்பெனி எப்படின்னு தெரில, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இல்லை இப்போ நம்மள மாதிரி இருந்தவங்க தான் நமக்கு மேனேஜர்ஸாக போயிருப்பாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? பட் ஸ்டில் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? மேபி நீங்கள் நாளைக்கு மேனேஜர் ஆனால் எப்படி நடந்துக்க வேண்டியிருக்கும்? அது மேபி யாராவது இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி முன்னாடி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி லீவ் சொல்லிட்டு டிஎலுக்கு போட்டுருந்துருப்பாங்க. அதுக்காக வேணா அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம். அவங்க தான் சொல்லணும். ஓகே, 2026ல என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கிறீங்க? என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான் இருக்கேன்? இன்னும் ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணணும். கொஞ்சம் ஒபிஸாக இருக்க மாதிரி இருக்கு. போன இயருக்கும் இந்த இயருக்கும் மட்டும்தான். ஜிம் ஜாயின் பண்ணி பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். வேற என்ன, மைண்ட் டீடாக்ஸ் பண்ணணும். ரொம்ப கண்டகாலே சும்மா இன்ஸ்டாகிராமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேற விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணி கொஞ்சம் பழகணும். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் நிறைய யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? மோஸ்ட்லி நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போட்டால் அப்படியே ஒரு நாளில் வந்து அவ்வளோ வைரல் ஆகிடுது. அதே ஒரு பையன் போட்டால் வைரல் ஆகிறதே இல்லை. ஏன் அப்படி? பசங்களோட காட்சி தான் ப்ரோ, வேற என்ன இருக்குது? சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஓகே, சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது அவங்க நல்லா கண்டென்ட்ஸ் போடுறாங்க ப்ரோ. அதையும் குறை சொல்ல முடியாதுல்ல. அப்படியா? என்ன மாதிரி பசங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ்? இல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பே பண்ணி வச்சே நிறைய பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் ப்ரோ, அதுக்கு நல்லா சாப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அந்த காசுக்கு. போடபடி ஒரு 2026ஓட ரெசல்யூஷன். 2026 இப்போவே ரெசல்யூஷன் மேபி கன்சிஸ்டன்சி, பட் கோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். மேபி ஐ வாண்ட் டு கெட் a car. பார்க்கறோமா? ஓகே, ஒரு ஒன் லைன்ல இந்த வேர்ல்டுக்கு ஒரு மெசேஜ் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பி கைண்ட். ஓகே, வெயிட் லாஸ் பண்ணோம், ஃபிட் ஆகணும்னு எடுத்தோம். இன்ன வரை பண்ணல. ஜிம்மும் போய் 1 month 2 month தான் ஆச்சு. அதையும் பண்ணல. லாஸ்ட் 2 monthsல ஏதாவது மிராக்கிள் நடக்கும் இல்லையா? நடந்தா பார்க்கலாம். போகணுமே ப்ரோ, அதுக்கு இந்த மந்த் வேணா போகலாம். 2026க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கிறீங்க? திருப்பி அதவே போடுவோம். உங்களோட? ஐயோ, எதுவும் எடுக்கல. ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் எடுக்கல. எதுவும் அந்த மாதிரி எதுவும் ரொம்பலாம் பண்ணல. நோ ஐடியா. சரி, 2026ல என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க?
என்ன பண்ணலாம்னா படிக்கணும், ஒழுங்கா படிச்சு நிறைய பார்க்கணும். உங்க ஆம்பிஷன் என்ன? ஆம்பிஷன் ஆக்சுவலி ஆம்பிஷன் தான் வந்தாச்சு. We are doctors, dentists. தென் ஓகே, அப்போ நீங்க எல்லாருமே டாக்டர்ஸ். வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் த வேர்ல்ட்? இல்ல அந்த அளவுக்கு பெரிய டாக்டர் இல்ல. ப்ரெஸ் ட்வைஸ் டே. அதை நாங்களே ஃபாலோ பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். இல்ல கருத்து சொல்ற யாரும் ஃபாலோ பண்றது இல்ல, தைரியமா சொல்லலாம். ப்ரஷ் ட்வைஸ் டே, ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க, டோன்ட் ஸ்மோக். கிளினிக் டென்டல் பத்தி அவேர்னஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணணுன்ற அவேர்னஸ் வந்து சொன்னால் யூ ஷுட் கம் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆச்சு யூ ஷுட் விசிட். அப்போ தான் நம்மளுக்கு ஃபர்தராக ஏஜ் ஆக ஆக டென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி தான் டென்டல் பற்றி அவ்வளோ அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. பட் இருந்தாலும் லைக் தெரிஞ்சாலும் வந்து டென்டல் கிளினிக் அடிக்கடி விசிட் பண்ணி அவங்க இது பண்ணிக்கிட்டா இது. ஏன்னா நிறைய பேர் ஸ்பீடி ஸ்மோக் பண்ணுறாங்க, பான் மசாலா போடுறாங்க, குட்கா எல்லாம் போடுறாங்க. ஆனால் அதோட விளைவு அப்போ தெரியல. அப்புறம் லேட்டரான அதுவே ஒரு கேன்சராக வரும்போது அவங்க லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. அது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே அவங்க இது பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. அடிக்கடி விசிட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. 2025 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருப்பீங்க இல்லையா? ரெசல்யூஷன் எடுக்கிறது தான், பட் ஆனால் அதை எதையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதுதான் இந்த 10 மாசம் ப்ராக்ரஸ் என்ன? நான் தான் ஃபாலோவே பண்ணல, எப்படி ப்ராக்ரஸ் இருக்கும்? என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா, அது நான்வெஜ் கம்மி பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு ஒன்று எடுத்தோம். பட் முடியல. 2026ல என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கிறீங்க? 2026ல கொஞ்சம் இல்லை ரெசல்யூஷன் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அனாவசிய செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலான்ட்டு அது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். கிரிக்கெட்டா கெரியரா? நான் சூஸ் பண்ணா கிரிக்கெட் தான் சூஸ் பண்ணேன். ஒய்ஃபே இருந்தாலும் கிரிக்கெட் தான் சூஸ் பண்ணேன். இல்ல அதான் இப்ப கிரிக்கெட்டா கெரியரா? கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டா ஃபேமிலியா? கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டா ஒய்ஃபா? இது ஃபர்ஸ்ட் கேட்டாலும் எப்பவுமே கேட்டாலும் கிரிக்கெட் தான் சொல்லுவேன். கிரிக்கெட். ஓகே ப்ரோ, கிரிக்கெட்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு? தோனி. 2026ல எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஆமாம் ப்ரோ. யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விஜய் நல்லா டிவிக்கே தான். ஏன்? தெரில ப்ரோ, நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த கரூர்ல நடந்த பிரச்சனைனால விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தெரில ப்ரோ, அவங்களுக்குள்ள நிறைய வந்திருக்கும்ல, நம்ம டீட்டெயிலாக எதுவும் தெரில. பட் வந்துருவாரு விஜய், நான் வந்துருவாரு. இல்ல விஜய் வந்துருவாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்றதுதான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். இப்போ விஜய் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நின்று பேசுறாரு அப்படின்னா அவங்கள பார்க்க வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நின்று அவர் பேசுறதை கேட்கறது அப்படிங்கிறத தாண்டி மரம் ஏறுறது, சோறு மேல நின்று நிக்கிறது, இந்த கரண்ட் ஒயர்லாம் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பாக்குறோம் இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மக்கள் மேலே தான் ப்ரோ தப்பு சொல்லுங்க. 50-50 சொல்லலாம். இவங்களும் கரெக்டாக இது பண்ணியிருக்கணும், மக்களும் ஏன் போனாங்கன்ட்டு இருந்துக்கணும், அவ்வளோதான். ப்ரோ, அவர் என்ன நல்லது பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒருத்தர் எலெக்ஷனுக்கு வராரு அப்படின்னா அவர் நிறைய வாக்குறுதி கொடுக்கணும், இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி மாற்றத்தை சொல்லணும். அவங்க மாநாட்டில் எல்லாம் குத்துன்னு தான் இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு ப்ரோ கேட்குறேன், ஃபாலோ பண்றீங்க? சொல்லிட்டாரு அவரு, காத்துல கல்வி வீடு கட்டுவேன் அந்த மாதிரிலாம் நாங்க சொல்றதுக்கு இல்ல. எலெக்ஷனுக்கு வரும்போது கரெக்டா அந்த ப்ராப்பரா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இதுவரையும் டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டா அதுக்கு நீங்க ஒரு லிஸ்ட் சொல்லுவீங்களா? டிஎம்கே எதுவும் பண்ணலங்கிறதுனால தான் இப்ப நீங்களே மாற்றத்தை நோக்கி போயிட்டு சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப அவர் ஏதாவது சொன்னாதான் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து என்ன சொல்றாருன்னு. இந்த 2025 ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. என்ன முடிவு எடுத்தீங்க? குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சேன், அது ஓரளவுக்கு பாதியில் நிற்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுதான் நாங்க முடிவு எடுத்தது, நல்லபடியா நடந்துச்சு, சக்சஸ். ஓகே, 2026க்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? 26க்கு அந்த குழந்தை நல்லபடியா வளர்க்கணும், அவ்வளவுதான் இப்போதைக்கு பர்சனலா. ஓகே, அதுக்கப்புறம் பர்சனலா கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஆனா 25லயே அது நான் பிளான் பண்ணேன், ஆனா அது நடக்கல. 10 மாசம் ஆயிடுச்சு, அது இன்னும் சரியாகல. சரி 26ல திரும்ப அதே பண்ணுவோமே, அவ்வளவுதான். ஓகே, இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம்னா, யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, அவங்கள எல்லாருமே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனலாகவே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஹர்ட் பண்ணுறாங்க. பிடிக்கலையா விட்டு உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, ஓகேவா? நீ ஒன்றும் அவங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்க போகிறதில்ல.
உனக்கு முடிதா குடு, இல்லையா விட்டு போயினே இரு. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. கஷ்டப்படுறாங்களோ இல்லைனாக்கா நல்லா இருக்காங்களோ அது அவங்க தலையெழுத்து. நீ வந்து எதுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, எதனா குறை சொல்லிட்டு இருக்க, அவ்வளோ. அதுதான் நான் சொல்லுவேன். 10 மாதம் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 2025 ஸ்டார்டிங்கில் ரெசல்யூஷன் யாராவது எதாவது எடுத்தீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் எடுப்பாங்க. நீங்கள் எதாவது எடுத்தீங்க? ப்ரோ வீட்டுக்கு தெரிஞ்ச நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நோ நாட் நவம்பர். என்ன ப்ரோ? நோ நாட் நவம்பர். ஃபைனலாக முடிச்சு விட்டி. ஒன்லி நவம்பர் ஆர் இல்ல only நவம்பர் மட்டும். ஒன்லி நவம்பர். என்ன கேட்குறான்னு கொஸ்டின் புரியுதா உனக்கு? அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சூப்பரா சொன்னாரு. நீங்க என்ன பண்றீங்க? சொல்யூஷனே இல்லை. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் யோசிக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. நம்ம யோசிச்சாலும் வேஸ்ட் தான். 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போறோம், அதுக்கப்புறம் சாயங்காலம் குடிக்கிறோம். சரி, ஓகே. 2025 முடிஞ்சிச்சு, இப்போ விட்டுடுங்க. 2026ல புதுசா என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு பிளான் ஓ பண்ணுங்க. 96 ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணணும் ப்ரோ. சரிங்களா? ஒரு கல்யாணம் தானே? வேணா 2-3 கூட பண்ணிக்கலாம் ப்ரோ. ஐயோ, அம்மாவுக்கு மட்டும் காட்டுறானா? இல்ல இல்ல, மிங்கிள் ஆயிட்டீங்களா? இல்ல ப்ரோ, சிங்கிள் தான். சிங்கிள், அதாவது சிங்கிள் 2 விதம் இருக்கு. ஒண்ணு, நான் வந்து மிங்கிள் ஆக சிங்கிள் தான். இல்ல இல்ல, என் கேள்வி என்னன்னா, சிங்கிள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு, நான் மிங்கிள் ஆக மாட்டேன், சிங்கிளா இருப்பேங்கிற சிங்கிள். இன்னொன்னு, மிங்கிள் ஆகவே முடியாம நான் சிங்கிள் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது சிங்கிளே தான் கரெக்ட். ஆமா, இல்ல ப்ரோ, ப்ளே பாய். பேரு ப்ரோ ஆண்ட்ரூ. கன்ஃபார்ம் ப்ளே பாய் தான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சிங்கிள் தான். சிங்கிள். T20 மேட்ச் பாத்தீங்களா? இந்தியா vs ஆஸ்திரேலியா. பார்த்தேன். இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் செலக்ஷன் கோச்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல். கரெக்டான ஆளை கேக்குறீங்க, கேளுங்க. சொல்லுங்க. இல்ல, அதான் பெரிய கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அர்ஷித் ராணா நல்ல பிளேயர் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப பேக்கப் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு பர்சனலாக தோணுது. ஒருத்தரும் ஒரு அசம்ஷன், ஒரு விஷயம் இருக்கும்ல. பட் ஆனால் அர்ஷித் ராணாவுக்கு ரொம்ப பேக்கப் பண்றாங்களோ, அதே மாதிரி சுபன் கில் அவனுக்கு ரொம்ப பேக்கப் பண்றாரோ கம்பீர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது. மற்றபடி அந்த 2 பேரோட பிளேஸ்ல யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ப்ரோ கண்டிப்பா சாம்சன் ஓப்பனிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவர். எதுக்கு இல்ல உள்ள வந்தாருன்னே தெரியல ஓப்பனிங்க்கு. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சன் வெளில இருக்காரு. அது என்ன ரீசன் எனக்கு சுத்தமா புரியல. நம்ம உள்ள போய் கேட்கற அளவுக்கு நம்ம பெரிய ஆளு இல்ல இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. சஞ்சு சாம்சன் வெளியே இருக்கிறது மட்டும் இல்ல, சுமன் கில் தான் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனும் கூட. அதுதான் சொல்றேன்ல, அவங்க பயங்கரமா பேக்கப் பண்றாங்க. ஆக்சுவலா சூரியகுமார் அது இப்போ 2 மேட்ச் ஆடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நெக்ஸ்ட் கேப்டன் அவரா தான் இருப்பாரு தவிர்த்து டீம் அவுட் அவர் வெளில போக மாட்டாரு. சூரியகுமாரா தான் வெளில விட்டு போவார். அதான் விஷயம். ஸோ இப்போ இந்த 2 பேருக்கு பிளேயருக்கு பதிலாக யார் உள்ள வரலாம்? சஞ்சு ஓப்பனிங் ஓகே, நார்மலா அது எப்பவுமே இருக்கிறது. ஓகேங்களா? ஹர்ஷிப் சிங் ஆடணும். ஹர்ஷிப் சிங், அதீப் சிங் இந்த மேட்ச் நீங்க ஆடினாரு. ஆக்சுவலா அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர்ல இருக்காரு T20ல. ஸோ அவர் தான் ஆடி இருக்கணும். ஆனா ஹர்ஷித் ராணா ஆடிட்டு இருக்காரு. ஆஃப்டர் நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பீரோட டீம் செலக்ஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பா. இப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோம் சீரிஸ் கூட நம்ம தோத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சீரிஸ், டெஸ்ட் சீரிஸ் தோத்தோம். அண்ட் தென் இப்போ வந்து 2027ல வந்து வேர்ல்டு கப் மறுபடியும் வரப்போகுது. அதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா காம்பீர் அப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கக்கூடாது. யார் வரலாம்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த செலெக்ஷன் தான். அது நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கேட்டிங்கன்னா பர்சனலாக சொல்றீங்கன்னா ரவி சாஸ்திரி ஃபர்ஸ்ட் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவர் இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு எடுத்தோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். இல்ல கோலி ஃபேனுன்னு சொல்ல, ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கணும். ஒரு வேர்ல்டு கப் பெரிய லெவல் ஸ்டேஜ் நம்ம ஆட போறோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம இருந்தா நம்மளால யங்ஸ்டர்ஸ் ஒட்டு மேட்ச் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ கண்டிப்பா சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இருக்கணும். அவங்க 2 பேர் கண்டிப்பா இருக்கணும், இன்க்ளூடிங் பும்ரா. ஆமா, ஏன்னா அவர் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா. ஆக்சுவலா எனக்கு இன்னும் சமி இருந்தாலுமே இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் சமியுமே ஃபுல்லா ஒதுக்குறாங்க இந்த ஒரு ஹர்ஷித் ராணான்ற ஒரு பிளேயருக்காக. புவனேஸ்வர் குமார் ஒதுக்குன மாதிரி தேங்க்யூ ஸோ மச். பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது, பார்ப்போம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.